நெல்லு போட்டா நெல்லு விளையும், பொன்னு போட்டா பொன்னு விளையும் நிலண்டா எங்க நிலம் என நிரூபித்து காட்டிய தமிழ் விவசாயி. வறட்சி பகுதியான பாலைவனத்தில் மட்டுமே வளர்ந்து செழிக்கக்கூடிய அள்ளி அள்ளி லாபம் தரக்கூடிய பேரீச்சை விவசாயத்தை தமிழ் மண்ணில் புகுத்தி செழித்து வளர வைத்து சாதனை. இனி சவுதி அரேபிய தேவை இருக்காது. பேரீச்சை விவசாயத்தில் உலக விவசாயிகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் மகன் நிசாமுதீன். ஈராக், சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் மட்டுமே காலம் காலமாக பயிரிடப்பட்டு வரும் பேரீச்சை சாகுபடி தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் அரியகுளம் என்ற அந்த கடைக்கோடி கிராமத்தில் நிசாமுதீன் என்ற விவசாயி பேரீச்சை பயிரிட்டு கடும் வறட்சியிலும் அமோக விளைச்சலை ஈட்டி ஒட்டுமொத்த உலகையும் தமிழக விவசாயிகளையும் திரும்பி பார்க்க செய்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் பேரீச்சை பண்ணையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர் பாலைவன நாடுகளில் பயிரா இந்த பேரீச்சை விவசாயத்தை ஏன் நமது தமிழ் மண்ணில் தனது சொந்த கிராமத்தில் பயிரிடக்கூடாது என முடிவு செய்தாராம். சோதனையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து கன்றுகளை இறக்குமதி செய்து தனது நிலத்தில் பயிரிட்டு பார்த்திருக்கிறார். பயிரிட்ட சில ஆண்டுகளிலேயே நல்ல விளைச்சலை இந்த முரட்டு பயிர் கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலப்பரப்பில் பேரீச்சை சாகுபடியை செய்து அசத்தி வருகிறார். இவரது நிலத்தில் பர்ரி, மஸ்தூர், அம்மர், சுல்தானா, ஆலூலி, மூர் உள்ளிட்ட உயர் ரக 32 வகையான பேரீச்சை செடிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து தற்போது பயிரிட்டு இருக்கிறார். அதில் பாகிஸ்தானில் இருந்து வரவழைக்கப்பட்ட பர்ரி என்கிற திசு வளர்ப்பு செடி தர்மபுரியில் கடும் வறட்சியையும் கடந்து நல்ல விளைச்சலை தந்திருப்பது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து விவசாயி நிசாமுதீன் கூறும்போது, பேரீச்சை விவசாயம் எந்த விவசாயத்திலும் இல்லாத அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் என்றும், காரணம் இதனை பயிரிட்டால் 3 ஆண்டுகளில் நல்ல மகசூலை ஈட்டும், விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் என அடித்து கூறுகிறார். இந்த விவசாயத்திற்கு வேலையாட்கள் பிரச்சனையோ தண்ணீர் பிரச்சனையோ தேவையில்லை என்று கூறும் நிசாமுதீன், இது வேலையாட்கள் தண்ணீர் இல்லாத ஒரு பணப்பயிர், இதனை அனைத்து தமிழர்களும் முயற்சிக்க வேண்டும் என கூறும் நிசாமுதீன், ஒரு ஏக்கரில் 75 செடிகள் வரை நடலாம், அதன் மூலம் கொள்ளை லாபம் ஈட்டலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபிய சந்தையில் 100 ரூபாய்க்கு வாங்கி கிலோ ஒன்றிற்கு பேரிச்சம்பழம் விற்கப்பட்டு வரும் நிலையில் நமது மண்ணில் விளைவித்தால் 50 ரூபாய்க்கே மொத்த வியாபாரத்திற்கு கொடுத்து கொள்ளை லாபம் ஈட்டலாம் என்றும் நிசாமுதீன் கூறுகிறார். என் பேர் நிசாமுதீனுங்க. ஷாலியா பேரீச்சை நர்சரி, இது தருமபுரி மாவட்டத்தில் அரியகுளங்கிற கிராமத்தில் இருக்குங்க. நாங்கள் இங்கே பல விவசாயிகள் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்ப கட்டத்தில் நெல், கரும்பு, பருத்தி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாத்துலேயுமே நஷ்டங்க. கூலி ஆட்கள் கிடைக்கிறதில்ல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு பொருளாலும் விற்றாலும் எந்த ஒரு லாபமும் கிடைக்காதுங்க. செய்கிற கூலி கூட கிடைக்காது. அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு மண்ணுடைய தன்மை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா மண்ணிலையும் வந்து 40 மூட்டை ஒரு ஏக்கருக்கு நெல் விளையுதுன்னா எங்கள் மண்ணில் 10 மூட்டை கூட விளையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளை சாயில். அந்த மாதிரி சாயிலில் வந்துட்டு பேரீச்சை நடவு செஞ்சுருக்கிறோம். பேரீச்சைன்னா ஒரு ரகம் இல்லைங்க. பேரீச்சையில் கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேலே இருக்குது. அந்த 3000 ஜாதியில் எங்களுடைய தோட்டத்தில் 36 வகையான பேரீச்சைகள் நடவு செய்து சோதனை அடிப்படையில் அதில் வெற்றிகரமாக எது நல்லா இருக்குது, மார்க்கெட் செய்கிறதுக்கு எது நல்ல உகந்ததாக இருக்குது, அந்த மாதிரி கண்டுகளை தேர்ந்தெடுத்து நட்டு இன்றைக்கி வந்து இந்த கனிஜின்ற ரகம் போட்டிருக்கோம். பின்னாடி பார்க்குறது கனிஜின்ற ஒரு ரகம், ரெட் ஃப்ரூட். இது இப்போ இதனுடைய வயசு 7 வருஷம் ஆகுதுங்க மரத்துக்கு. நம்மளுக்கு 2வது வருஷம் வந்து காய்க்க வந்தது. இருந்தாலும் 3வது வருஷம் வந்து நல்ல காய்ப்பு தொடங்கிருச்சுங்க. 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30லேருந்து 50 கிலோ வந்தது. 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 50லேருந்து 100 கிலோ வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 5வது 7வது வருஷம் நடக்குது. இதுக்கு 200லேருந்து 250 கிலோ வரைக்கும் இந்த ஒரு மரத்தில் இருக்குங்க. இதனுடைய ரேட்டு தோட்டத்திலே வந்து ஹோல்சேல் ரேட்டு 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 200 கிலோனா கூட கிட்டத்தட்ட வந்து இதில் 40,000 ரூபாய் காய் இருக்கு. ஆனால் விவசாயிகள் அந்த கணக்கு போட தேவையில்லைங்க. இதை நம்ம 50 ரூபாய்க்கு கூட விளைஞ்சு கொடுக்கலாம். 200 கிலோ வந்து 50,000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு மரத்துக்கு 10,000 ரூபாய் குறவு இல்லாமல் ஒரு வருமானம் கிடைக்குங்க. விவசாயத்துக்கு வந்து லாபகரமான பயிர் இது. இன்னொன்று என்னன்னா, கூலி ஆட்கள் வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு ஒரு எல்லாமே பனைமரம் மாதிரி தான் இது. தை மாதத்தில் பூ பூக்கும், உங்களுக்கு ஆடி ஆவணியில் பழம் அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் 6 மாதம் சும்மா தான் கிடக்கும். இயற்கை உரங்களே போட்டு இது கொண்டு வரலாம். தண்ணீர் வந்து சிக்கனமாக கொண்டு போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பாய்க்கக்கூடிய தண்ணீர் இருந்துச்சுனாக்கா 10 ஏக்கர் வந்து பேரீச்சை வளர்த்துடலாம்.
வளர்ப்பு முறையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாத வேலை தான். இன்னொன்று என்னென்னா, ஒரே ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. எந்த ஒரு நோய் நொடியும் வரத தண்ணி கூட பல நோய்கள் வருது. இதுக்கு அந்த மாதிரி நோய் வரதில்ல. ஒரு பிரச்சனை தண்ணி வரக்கூடிய காண்டாமிருக வண்டு, கூன் வண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை அதுலேருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துட்டால் போதுமானது.